வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு செல்கிறார். ஸோ இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே கொஞ்சம் நம்ம எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம், தேவையில்லாத வழக்குகள், வம்புகள், நமக்கு பிரச்சனையே இல்லாட்டாலும் மற்றவர்களுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ இல்லை கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வரார், 10ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல குரு. இந்த ஒரு அமைப்பில் நம்ம யாருக்கும் பணம் வாங்கி கொடுப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை அலுவலகத்தில் ஃபைலெல்லாம் நம்ம சைன் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் பொதுவாக ஒரு வங்கியில் ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபைலில் கையெழுத்து போடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், வேலை இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நம்ம மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம வீடு வாங்குகிறோம், வீடு விற்கிறோம், இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் வில்லங்கங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தேவையில்லாத வில்லங்களை கொடுப்பார். அப்போ வீடு விற்கணும், வீடு வாங்கணும், மனை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வைகாசி மாதம் நடைபெறுது. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே நம்ம இதில் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வருட காலத்திற்கு. ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியில் ஒரு வருட காலம் இருப்பார். இதில் இடைப்பட்ட காலத்தில் அவர் நமக்கு கடகராசிக்கும் வரக்கூடும். ஸோ கடகராசிக்கு வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் வரக்கூடிய குரு நமக்கு நன்மையும் தருவார். ஸோ 8ஆம் இடத்திற்கு அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு வக்ரகதியில் போயிடுறாரு. ஸோ அதிசாரமாக கடகராசிக்கு மீண்டும் அவர் மிதுன ராசிக்கே விடுவார். விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம், ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் இல்லை உடல் உபாதையெல்லாம் மருத்துவ செலவுகள் அதிகம் வருவதற்கு இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும், ஒவ்வொரு குருவாரமும் வியாழக்கிழமை தோறும் நம்ம குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். குருவாரத்தில் மார்னிங் 6 to 7, 6 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும் குருஹோரை. ஸோ படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார். தேவையில்லாத நட்புகளில் போய் விடுவார். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வருது, 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால படிப்பில் தடை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ குழந்தைகள் படிப்பில் தடை இல்லாமல் இருப்பதற்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும், ஹயக்ரீவரை வியாழக்கிழமையில் வணங்குறதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ ஒரு வருட காலத்திற்கு விடாமல் வியாழக்கிழமை தோறும் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் வியாழக்கிழமை குருஹோரையில் காத்தால் 6 to 7 குருஹோரை நீங்கள் வீட்டிலையே கூட தீபம் ஏற்றலாம். நவகிரகத்திற்கு மாலை நேரத்தில் போயிட்டு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு. ஸோ மாதத்தில் ஒரு முறை நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி இந்த குரு பகவானுக்கு பிரார்த்தனைகளை செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு ஸ்தலத்திற்கு வரணும், இந்த வருடம் ஒரு கோவிலுக்கு போனால் எனக்கு குரு பகவான் அருள் கிடைக்கும் அப்படின்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய திருவையாறு தான்.
இங்கே ஐயாரப்பன் சன்னதி, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப விசேஷமானவர். இவரிடத்தில் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதோ, இங்கே கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்கிறதோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்களையும் பார்க்கலாம். இந்த க்ஷேத்திரம் பஞ்சநத க்ஷேத்திரம்னு பெயர். பூலோக கைலாயம்னு போற்றக்கூடிய ஊர். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்துக்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டால், ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் அர்ஜுனம் சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சியம் காசி க்ஷேத்திர சமானஷன். காசிக்கு சமானமான க்ஷேத்திரங்கள் 6. அந்த 6 க்ஷேத்திரங்களில் இந்த பஞ்சநத க்ஷேத்திரமும் ஒன்று. வியாசர் வந்து ரொம்ப வசதியாக தன்னுடைய புராணத்தில் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறார். அதில் பஞ்சநத மகாத்மியம்ங்கிற ஒரு பகுதியில் இந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப வசதியாக சொல்கிறார். சுவாமி பேரு பிரணதார்த்தி ஹரர், பஞ்சநதீஸ்வரர், பஞ்சாபகேஷர், செம்பூர் ஜோதியார், ஐயாரப்பர் அப்படின்னு பல நாமங்கள் உண்டு. மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். மாணிக்க வாசகரால் கீர்த்தித்திரு அகவல்லையும் போற்றித்திரு அகவல்லையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். பிரியவிரதன் அப்படிங்கிற ஒரு சூரிய வம்ச சக்கரவர்த்தியினால் முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம். பிற்காலத்தில் வந்த அவர்களுடைய சந்ததியான சோழ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பல்லவ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. இப்போ தர்மயாதினத்தினுடைய பரிபாலனத்தில் இந்த கோவில் சீரும் சிறப்புமாக இயங்கி கொண்டு வருகிறது. சுவாமியினுடைய பெயர் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர். 5 விதமான தீர்த்தங்களை சுவாமி வந்து பூலோகத்துக்கு கொண்டு வந்து நந்தியேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்றார். நந்தி அவதாரம் பண்ணின ஸ்தலம் இந்த ஸ்தலம். இன்னிய நன்னாளில் நந்தி அவதாரம் பண்ணுறார். எப்படின்னு கேட்டால், சிலாத மகரிஷின்னு இங்கே ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு பிறகு தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு புத்திர சந்தானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணுறார். ரொம்ப கடுமையான தபஸாக இருக்குது. அந்த தவத்தின் இறுதியில் சுவாமி அனுகிரகம் பண்ணி, நீ ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, அதில் உனக்கு ஒரு பெட்டி கிடைக்கும். ஏர் விழும்பொழுது, அந்த கலப்பையை விழும்பொழுது உனக்கு ஒரு பெட்டி கிடைக்கும். அந்த பெட்டிக்குள்ள என்னுடைய சிஷ்யனே உனக்கு புத்திரனாக கிடைக்கப் பெறுவான் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் செய்ய, அந்த சிலாத மகரிஷியும் பக்தி ஸ்ரத்தையோட அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி இறுதியில் அதிகார ருத்ர நந்திகேஸ்வரரையே புத்திரனாக கிடைக்கப் பெறுறார். அப்படி கிடைத்த அந்த சிறுவனுக்கு வேத ஆகமங்களையும் சகல சாஸ்திரங்களையும் பக்தி ஸ்ரத்தையோடு சொல்லி கொடுத்துட்டு வரார். அவருடைய கடமையை அவர் சரியாக செய்யும் பொழுது சுவாமி நந்தியை தடுத்தாட்கொண்டு அவரை தபஸ் பண்ண வைக்கிறார். பக்தி ஸ்ரத்தையா நந்தியேஸ்வரர் தபஸ் பண்ண 5 விதமான தீர்த்தங்களை கொண்டு வந்து சிவபூத கணங்களுக்கெல்லாம் முதல் கணமாக பிரதம குருவாக நந்தியேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். சந்திராமிருத தீர்த்தம், சூரிய புஷ்கரணி தீர்த்தம், சிவ ஜட்டாமண்டலப்த கங்காப்பிய தீர்த்தம், கிரிஜா பயோதர தீர்த்தம், க்ஷீரவாரிதி தீர்த்தம்னு சொல்லக்கூடியது, விஷபபேனம்னு சொல்லக்கூடிய நந்திவாய் நுரை நீர். அப்படி 5 விதமான தீர்த்தங்களை சுவாமி வந்து நந்தியேஸ்வரருக்கு இந்த ஸ்தலத்தில் அபிஷேகம் பண்ணி வச்சு சிவபூதகணங்களுக்கெல்லாம் முதல் கணமாக பிரதம குருவாக நந்தியேஸ்வரரை கைலாயத்தில் ஸ்தாபிக்கிறார். அப்படி ஸ்தாபித்து வசிஷ்டருடைய பெயர்த்தியான சுயசாம்பிகையை விவாகம் பண்ணி வைக்கிறார். லோகத்துக்கு எப்படி தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத நந்தி மூலியமாக சுவாமி பக்தர்களுக்கு எடுத்து காட்டுறார். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த விவாகத்தை பண்ணி வைக்கிறார். எல்லா ஆலயங்கள்லையும் சுவாமிக்கு விவாகம் நடக்கும். திருவையாறில் மட்டும் நந்திகேஸ்வரருக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய தர்மாம்பிகா சமேத பஞ்சநதீஸ்வர பரமேஸ்வரர் முன்னின்று அந்த விவாகத்தை தன்னுடைய குழந்தையான தன்னுடைய சிஷ்யனான நந்தியேஸ்வரருக்கு பண்ணுறதுங்கிறது கூடுதல் சிறப்பு. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய புத்திரர்களுக்கு யவ்வன பருவத்தில் இருக்கக்கூடிய பாலகர்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. எப்படி நந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ, நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத புத்திர சந்தானம் வேண்டி கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக புத்திர சந்தானம் இல்லாதவர்கள்
இந்த நந்திகேஸ்வரர் ஜனனத்துல கலந்து கொண்டால் அந்த புத்திர சந்தானம் உண்டாகும், சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கூடுதலாக இன்னொரு சிறப்பு. இப்படி இருக்க ஐயன் அளந்தபடி இருநாழி நெல் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்யும் உன்னையும் போற்றிங்கிறார் அபிராமிப்பட்டர். சுவாமி இருநாழி நெல் அளந்து கொடுத்து ஈகை முதலான 32 தர்மங்களையும் கட்டி காத்ததுனால அம்பாள் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்தனின்னு பெயர் பெறா. மகாலட்சுமி, தேவேந்திரன், சந்திரன், வருணன், வாலி போன்றதான தேவர்கள் தபஸ் பண்ணின புண்ணிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். மகாலட்சுமி தபஸ் பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் மகாவிஷ்ணு ஸ்வரூபமா அம்பாள் இங்க காட்சி கொடுக்குறா மகாலட்சுமிக்கு. அதனாலதான் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு பாடுறார். அப்படி இருக்க அடுத்தபடியாக தெற்கு கோபுர வாயில்ல விசேஷமாக காலசம்ஹாரமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சுச்சரிதன்கிற ஒரு அந்தன சிறுவன் ஒவ்வொரு க்ஷேத்திரமா சிவாலய தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பழனத்துல ஆபத் சகாயேஸ்வர சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது சுவாமி அசரீரியா அவனுடைய ஆயுசு 5 தான் அப்படின்னு முடிவா எடுத்துப்பா, அந்த விதியை நான் மாற்றி அமைக்கிறேன், திருவையாறுல போய் தபஸ் பண்ணு உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்ல சுவாமியினுடைய வாக்கிற்கிணங்க தெற்கு கோபுர வாயில அச்சிறுவன் தபஸ் பண்ண அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுறது. யமன் தர்மராஜாங்கிறதுனால தன்னுடைய கடமையை சரியா செய்ய வரும்பொழுது சுவாமி தன்னுடைய பக்தனை தபஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீவனை யமன் அண்டப்படாது, மரணம் அண்டப்படாதுங்கிற காரணத்தினால யமனையே சம்ஹாரம் செய்யும்படியாக ஆணையிடுறார். அப்படி தன்னுடைய துவாரபாலகரான ஆட்கொண்டார்ட்ட ஆணையிட்டு யமனை சம்ஹாரம் செய்யும்படியாக ஆணையிட்டு அந்த இடத்துல யமனை சம்ஹாரம் பண்றார். யமனை சம்ஹாரம் செய்து அந்த சிறுவனை காக்கிறார். அதே போல இன்றைக்கும் மரணத்தினால ஏற்படக்கூடிய பயத்தை பக்தர்களுக்கு அந்த மூர்த்தி போக்குறார். காலசம்ஹார மூர்த்தின்னு பெயர். காலன்னா யமன், யமனை சம்ஹரித்ததனால் காலசம்ஹார மூர்த்தின்னு பெயர் பெறார். அவர் பேர் அசிதாங்க பைரவர்னு பெயர். பக்கத்துல இருக்கக்கூடிய உய்யக்குண்டாருக்கு சீசகுண்ட ஜோதிஷூல ருத்ரபைரவர்னு பெயர். எதிரில் இருக்கக்கூடிய குண்டத்துக்கு சீசகுண்டம்னு பெயர். அந்த குண்டத்துல குங்குளியத்தை போட்டு பிரார்த்தனை பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு, சுவாமியினுடைய நாமாவை ஜபிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபோதும் விபத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விஷ ஜந்துக்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆபிச்சார பிரயோகம்னு சொல்லக்கூடிய ஏவல், பில்லி, சூன்யம் போன்றதான செய்வினை கோளாறுகள் அண்டாது அப்படிங்கிறது சுவாமியினுடைய சிறப்பு, இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை. நந்திகேஸ்வரர் அவதாரம் பண்ணின ஸ்தலம், நந்திக்கு கல்யாணம் பண்ணின சுவாமி இந்த சுவாமி. அது மட்டும் இல்லாம அப்பனுடைய பக்தியின் காரணமாக வடகைலையை தென்கைலையாக மாற்றிய ஊர் இந்த ஊர். அப்படி இருக்க இந்த சுவாமியினுடைய சிறப்பு ஒரு நாள்ல சொல்லிட முடியாது, இந்த குறைப்பட்ட இந்த நேரத்துல சொல்லிட முடியாது. ரொம்ப பெரிய சரித்திரம். பஞ்சநத மகாத்மியம்ங்கிறது ரொம்ப பறக்க விரிவா சொல்லியிருக்கார் வியாச மகரிஷி. அப்படி இருக்க சுவாமியினுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு 12 வயது பாலகன் சுசீதரன் அப்படிங்கிறவனுக்கு தன்னுடைய ஆயுள் காலம் முடியக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு அசரீரியாக சிவபெருமான் இந்த ஆலயத்தில் ஆட்கொண்டாரை தியானம் செய்ய சொன்னார். சிவபெருமானை அவர் தியானம் செய்ய சிவபெருமான் ஆட்கொண்டாரை அனுப்ப இங்கே ஒரு குண்டம் இருக்குது. இந்த குண்டத்தில் தான் யமதர்மராஜனை அவர் வதம் பண்ணுறார். அந்த குண்டத்தில் நம்ம இப்போ குங்குலியம் போட்டோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் காரகனாக இந்த ஆட்கொண்டார் இருக்கிறார். ஸோ நமக்கு ஏதாவது யம பயம், உடம்பு சரியில்லாதவங்க, ஆயுள் நீடித்து இருக்கணும்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் இந்த ஸ்தலத்திற்கு ஆட்கொண்டாருக்கு அபிஷேகம் செய்து வடமாலை சாத்துவது அப்படிங்கிறது பிரார்த்தனை. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவதெல்லாம் உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லலாம் இருக்காங்கன்னா திருவையாறில் மறக்காமல் ஆட்கொண்டாரை நீங்கள் வணங்கி இங்கே அந்த குங்குலியத்தை அந்த குண்டத்தில் சமர்ப்பித்து சுவாமிக்கு அபிஷேகமும் வடமாலையும் சாத்துவது பிரார்த்தனை. இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் ஓல விநாயகர் அப்படின்னு பேர். ஸோ இந்த சன்னதியில் இந்த ஆட்கொண்டாரை கண்டிப்பாக ஒரு முறை நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சத்ரு பயம் இல்லாமல் இருப்பதற்கும் நாம் வணங்கலாம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.